ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுல லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறையா டவுட் இருக்குது. சில முக்கியமான டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ செப்டம்பர் மந்தோட ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்பும் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப்பும் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிட்ருக்கு. யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குது. அது மூலமாக தான் என்னால் எல்லாருக்குமே கைட் பண்ண முடியுது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றிகள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுல முக்கியமான நமக்கு டவுட்ஸ் இருக்கும் இல்லையா? நோ கான்டாக்டில் டவுட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிற டவுட்ஸ்லாம் இருக்கும். அது ரிலேட்டடாக டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுல ஜாதகம், பிளாக் மேஜிக் அதெல்லாம் உண்மையா? அப்படி ஒரு வேளை பிளாக் மேஜிக் விஷயமெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சன் நம்மளை விட்டு போயிடுவாங்கல்ல, அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை யூனிவர்ஸ்க்கு அனுப்பும்போது யூனிவர்ஸ் அதற்கான நிகழ்வுகளையும் மனிதர்களையும் நம்ம லைஃப்பில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ யாருக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருந்தாலும், வசியம் பண்ணியிருந்தாலும், நம்ம உண்மையான அன்பு அப்படிங்கிற எனர்ஜியை கொடுக்கும்போது அந்த அன்பு அவங்களை அட்ராக்ட் பண்ணி கொடுத்தே ஆகணும்ல. எப்படின்னா, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த எனர்ஜி அன்புங்கிறது மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா அதாவது யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஆக்கிக்க போகிறோம் நம்ம. ஏன்னா யூனிவர்ஸையே வந்து லவ் கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கும் போது அதில் இருக்கிற நவகிரகங்கள், நட்சத்திர கூட்டங்கள் எல்லாமே நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க இல்லையா? அப்போது அந்த இடத்துல வந்து ஜாதகமே நமக்கு ஃபேவரெல்லாம் ஒர்க் பண்ணணும். ஏன்னா யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக நம்பும்போது அது நடக்கும்னு சொல்கிறோம். அப்போ யூனிவர்ஸ்க்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தா அது நமக்கு பாசிட்டிவாக கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம யூனிவர்ஸையே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம்னா யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருமே நமக்கு அங்கே ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்கல்ல. எல்லாருக்குமே நம்மளோட எனர்ஜிங்கிறது போகுது இல்லையா? அப்போது ஈஸியாக நமக்கான பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும். அங்கே வசியம், பிளாக் மேஜிக் எதுவுமே ஒர்க் ஆகாது. நல்ல எனர்ஜி தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜியை விட பாசிட்டிவ் எனர்ஜிக்கு தான் சக்தி அதிகம். ஆனால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட இருந்து நிறைய எனர்ஜியை கேட்கும். ஸோ நம்ம மைண்டு நம்பணும். அதுக்கு தான் நம்ம மெத்தட்ஸு எல்லா டெக்னிக்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே லிமிட்டிங் பிலீஃபே இருக்கக்கூடாது. எது வந்தாலும் என்னுடைய அன்பு அங்கே ஜெயிக்கும், நான் கொடுக்குற எனர்ஜி எனக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா ஜாதகம், பிளாக் மேஜிக் விஷயம் எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். இதுதான் யூனிவர்ஸோட ஆன்சர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேத்துக்கு வந்து அவங்க எப்போ எங்கிட்ட வந்து பேசுவாங்க, எப்போ எங்கிட்ட வந்து நல்லா பழகுவாங்கங்கிற ஏக்கம் இருக்குது. அதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதே என்னென்னு பண்ணுறோம், அவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், யூனிவர்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஆல்ரெடி அது நமக்கு கிடைச்சிருச்சு, அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குதுங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம மேனிஃபெஸ்டே பண்ணுறோம். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது அவங்க எப்போ பேசுவாங்க, ஆன்லைனில் எப்போ என்ன அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே தப்பான கன்ஃபியூஸ்டு எனர்ஜி தான் யூனிவர்ஸ் கொடுக்கும். அதாவது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, நம்ம போடுற எஃபர்ட் பெரிய விஷயம் கிடையாது. அதை நம்ம கரெக்டாக போடும்போது தான் அது கரெக்டான பலன்களை கொடுக்கும். அதாவது நீங்கள் இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அவுட்டுன்னு வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும்? கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் வரும். ஸோ அவங்க உங்கள் கூட இருக்காங்க, நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கிறத நீங்கள் நம்பணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகணும். செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கான லவ் நீங்கள் வெளி உலகத்தில் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. யூனிவர்ஸ் என்ன பண்ணினாலும் அது எனக்கு நல்லது தான் நடக்குது, இந்த நிமிஷம் யூனிவர்ஸ் எனக்கு நல்லதான் பண்ணுறாங்க, அது என்னால் உணர முடியல, பட் யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லதான் பண்ணுறாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாரையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த நிமிஷத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அங்கே விஷயம். ஸோ எப்போ வருவாங்க, எப்போ அன்பிளாக் பண்ணுவாங்கன்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஸியாக நமக்கானவங்க நமக்கு கிடைச்சிருவாங்க. இது வந்து 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நோ கான்டாக்டில் இருங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க 3rd பர்சன் கூட போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலே உங்கள் லவ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக தான் மெயினாக நான் கான்டாக்டில் நான் இருக்க சொல்கிறேன். இந்த பயத்தோடையே நீங்கள் போய் பேசும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறது டார்ச்சராக தான் இருக்கும். ஏன்னா ஒரு தைரியமாக நான் வந்து அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கேன், அவங்க என் கூட சந்தோஷமாக இருக்காங்க, என்ன மாதிரி ஒருத்தவங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நம்பும் போது தான் அவங்கள நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அந்த எனர்ஜி தான் பாசிட்டிவான எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இதே அவங்க யார் கூடயாவது போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்திலேயே நீங்கள் தேடி போய் பேசும்போது என்ன ஆகுது, நீங்கள் அவங்களாவே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. உங்களை நீங்கள் மதிக்கலை, உங்களை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கே
ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட லவ்வே இல்லாதப்போ நீங்கள் அவங்கள எப்படி லவ் கொடுத்து ஹாப்பியாக வச்சுப்பீங்க? என்ன இருக்கோ அதை தானே கொடுப்பீங்க. அப்போ இந்த பயத்தை தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் ஆயிரும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வேணான்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றணும். நான் ரொம்ப ஸ்பெஷல், என்ன மாதிரி யாருமே கிடையாது, என்னோட லவ்வை நான் நம்புகிறேன், என்னோட எனர்ஜியை நான் நம்புகிறேன், என்னோட யூனிவர்ஸை நம்புகிறேன். நீங்கள் பாசிட்டிவாக தான் பேசணும். அதுக்காக தான் நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா கரெக்டான எஃபர்ட் நம்ம போடாமல் யூனிவர்ஸ் கிட்டே இருந்தும் சுச்சுவேஷன் கிட்டே இருந்தும் மனிதர்கள் கிட்டே இருந்தும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறது நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கடமையை செய்யுங்க, அதுக்கான பலன் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ உங்கள் மேலே ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, உங்கள் செல்ஃப் லவ்வை வளர்த்துக்கோங்க. அதுக்கு தான் நோ கான்டாக்டில் இருக்க சொல்கிறோம். நோ கான்டாக்டில் இருந்தால் தான் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கிறதே நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அவங்க இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மாறிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறிடும். ஈஸியாக உங்களுக்கு தேவையானது அடைய முடியும். இதுதான் 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெத்தட்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபீல் வரல, அவங்கள நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப டவுட்டாக இருக்குது, விட்டுட்டு போயிடுவாங்கன்னு பயமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய டவுட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டவுட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பாதப்போ தான் டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக நீங்கள் எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நம்பிட முடியும், உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே நம்பிடும், உங்களுக்கு எடுத்த உடனே நல்லா ஃபீல் வந்துடும் நான் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது, வரவும் வராது. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் நடக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான ஃபீலிங்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். என்னதான் சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஆசைப்பட்டதை பதிய வச்சாலுமே ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை கான்ஷியஸ் மைண்ட் வந்து அங்கே சஜஷன்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு பயம் வரும், ஒரு எரிச்சல் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டவுட்ஸ் நிறையா வரும். ஐயோ இதெல்லாம் நடக்குமா, இப்படி இருக்கே சுச்சுவேஷன் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். நான் அதுதான் எப்பவுமே சொல்லுவேன், 24 ஹவர்ஸும் யாரும் பாசிட்டிவாக இருக்க முடியாது. நம்ம பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தான் சொல்கிறோம். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பாசிட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக நடக்கும். இந்த மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ணணும். எடுத்த உடனே யாருனாலையும் இமேஜின் பண்ண முடியாது, விசுவலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக விசுவலைஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் தான் கரெக்டான ஃபீலிங்ஸ் வரும். அப்போது உங்கள் ஆழ்மனம் ஒன்று விரும்பிட்டு இருக்கு, ரியல் லைஃப்பில் வேறு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயம் வரும், செல்ஃப் டவுட்ஸ் வரும். அதை எப்படி மாற்ற முடியும்னா நீங்கள் கான்சியஸாக மெத்தட்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் மாற்ற முடியும். ஒன்றா ஸ்கிரிப்டிங் பண்ணுங்கள், இல்லை அஃபர்மேஷன்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நம்ம வாழ்க்கையில் வளரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நீ நல்லா ஃபீல் கொடுக்க முடியல அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் இப்போ தான் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு செடி வந்து விதையிலேருந்து வெளியில் வருது அப்படின்னா எத்தனை ஸ்டேஜஸை தாண்டி அது செடியாக வருது, அதுக்கப்புறம் மரமாக வளருது. எடுத்தனே ஒரே நாள்லையாவா அது செடியாக மாறிடுது இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோயிங் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஹீலிங் வரும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள். படிப்படியாக தான் நம்ம மேலே ஏற முடியும். ஒரே நாளில் ஒரே படிக்கட்டுலேருந்து 10வது படிக்கட்டுக்கு ஏறிட்டோம் அப்படின்னா அந்த 10 படிக்கட்டுக்கு உண்டான நாலேஜ் நமக்கு இருக்காது, பேஸ்மெண்ட் வீக் ஆயிடும். அந்த சக்ஸஸ் வந்து நிரந்தரமான சக்ஸஸாக இருக்காது. ஸோ உங்களுக்கு நிரந்தரமான சக்ஸஸ் கிடைக்கணும்னா அது படிப்படியான முன்னேற்றமாக தான் இருக்கணும். ஸோ படிப்படியாக முன்னேறுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டை நம்ப வைங்க. ஃபஸ்ட்டு சேலஞ்சிங்காக தான் இருக்கும், அது எல்லாமே தாண்டி வந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம மைண்டை அங்கே நம்பணும். அதுக்கு நம்ம எஃபோர்ட் எடுத்தால் தான் அது நமக்கு கிடைக்கும். இப்போ 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 1 லட்ச ரூபா ஒரே நாளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க மைண்டு நம்புமா? நம்பாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டை நம்ப வைக்கும்போது யூனிவர்ஸ் பற்றி அவங்க வந்து மைண்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த 1 லட்ச ரூபாயும் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அது படிப்படியாக தான் வரும். ஒரே நாளில் 1000 ரூபாய் சம்பாரிச்சோம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டானா அவனுக்கு அந்த நாலேஜே இருக்காது. அதை எப்படி வச்சு காப்பாற்றுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது தவறான வழிகளில் யூஸ் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் எல்லா நாலேஜையும் கொடுத்து தான் நமக்கான சக்ஸஸ் கொடுப்பாங்க. ஸோ படிப்படியாக முன்னேற்றத்தை எதிர்பாருங்க. கண்டிப்பாக ஃபீல்ஸ் ஒரு கட்டத்தில் வந்துடும். அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பயிற்சி பண்ண அது வந்துடும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செல்ஃப் லவ் இருந்தால் அவங்க ஞாபகமே வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா நீங்கள் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு கடத்துக்கு மேலே எனக்கு அவங்க ஞாபகமே வரல, அவங்கள நான் கண்டுக்கிறதே இல்லை, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க ஞாபகமே இருந்துக்கிட்டே இருக்கும்போது மற்ற எந்த விஷயங்களுமே நம்மளால் பண்ண முடியறது இல்லை. ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த், மணி எல்லாமே இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் நம்ம சொல்லிட்டோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் லவ் இல்லாததுனால தான் அவங்ககிட்ட பேச முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ்லேயே நீங்கள் வேறு எந்த விஷயமும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு கட்டத்தில் உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடுது. அந்த பர்சன் இல்லைனாலும் என்னால் ஹாப்பியாக வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி ஹை லெவலுக்கு போகுது. அப்போ அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி அட்ராக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட விட்டுட்டீங்க. ஓகே அவங்க இருந்தாலும் இல்லைனா நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், யூனிவர்ஸ் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் என்ன பண்ணாலும் சந்தோஷம்னு நீங்கள் விடும்போது தான் உங்கள் எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் எனக்காக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறத அடையிற நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கோலையே நீங்கள் மறந்துடுறீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் என்ன இருக்கோ அது கரெக்டான எனர்ஜி கொடுத்து அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுனால வாழ்க்கையில் உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம என்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் அது நமக்கு கிடைக்கும்
அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழசாக மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க ஞாபகம் வரல அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அவங்க சீக்கிரமாக உங்களை தேடி யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதுவும் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நம்மளோட எல்லா ஹாப்பினஸ்க்கும் நம்ம அவங்களே எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இப்போ வர ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரப்போ ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு சந்தோஷப்படுங்க. நீங்கள் க்ரோ ஆகிறதுனால தான் அவங்களோட ஞாபகம் உங்களுக்கு வரதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான டவுட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சில பேர் வந்து ரீசெண்டாக வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னதே எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, அவங்க மேலே ஃபீலே இல்லை, நீ எனக்கு வேணான்னு சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் மட்டுமே வருது, அடுத்தவங்க எது சொன்னாலும் என் மைண்டு வந்து நம்பிடுது, ரீசனே இல்லாமல் எனக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறாங்க. அது எல்லாம் ஏன் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்து பயப்படுறதுனால தான். எடுத்த உடனே உன்னால் பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வீடு வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணால் தான் அந்த வீடு சுத்தமாகும். ஒரே நிமிஷத்தில் அந்த வீடு ஃபுல்லாக ஒரே நாளில் வந்து சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரி தான் உங்கள் உடலும் மனதிலும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போனால் தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹீல் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். இதை தான் நான் எல்லாத்துக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கேன். எடுத்த உடனே பாசிட்டிவாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அங்கே நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குன்னு அர்த்தம். அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது? பாசிட்டிவான வார்த்தைகள் மூலமாக தான். தொடர்ந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பாசிட்டிவ் வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அட்ராக்ட் பண்ணுறது தாங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எனர்ஜிக்கு வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால உங்களோட ஃபீலிங்ஸை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு அவேர்னஸ் வரதுனால கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். உடனடியாக பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப லக்கி, என்னோட யூனிவர்ஸ் என் கூட இருக்காங்க, யூனிவர்ஸோட குழந்தை நான், இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் மைண்டு பாசிட்டிவாக மாறுற வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸாவது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ திரும்ப திரும்ப சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து பாசிட்டிவாக மாறிடும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அடைய முடியும். ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நான் ஒரு மெத்தட் பண்ணாலே அது கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும், நான் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறனாலே அதில் எனக்கு சக்ஸஸ் தான் அப்படிங்கிறத நீங்கள் நம்பினீங்கன்னா தான் இந்த உலகம் நம்பும். நீங்கள் நம்பினீங்கன்னா தான் பிரபஞ்சம் உங்களை நம்பும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான எனர்ஜியை நீங்கள் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு கேட்ட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் போட ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்குறீங்க. அந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கீங்க, உங்கள் பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் என்னால் வந்து எப்பவுமே வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, ஆனால் பெய்டு சர்வீசஸ் தெரியாமையே காண்டாக்ட் பண்ணுறீங்க. எல்லாமே பெய்டு சர்வீசஸ் மட்டும் தான் நம்மக்கிட்ட. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்தே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா யூடியூப்லேயே நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். அதுலேயே நீங்கள் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதையும் மீறி உங்களுக்கு பர்சனலாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும், சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பர்சனலாக உங்களுக்கு தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது எனர்ஜி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்யூஷனாக கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான வேல்யூவை நீங்கள் கொடுக்கும்போது தான் அது கைடன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே இதை பாசிட்டிவாக எடுத்துப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.